மர்ம பேருந்து நிறுத்தம் பகுதி 2. அருண் போட்ட வீடியோ இணையத்துல செம்ம வைரல் ஆயிடுச்சு. 13ஆம் நம்பர் பஸ் உண்மையா, அந்த வீடியோ ஃபேக்கா என்று எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வீடியோ போட்ட 3வது நாளே அருண் காணாம போயிட்டான். அவன் மொபைல் மட்டும் கிடைச்சது. அதுவும் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல. கேமராவும் கிடைச்சது. ஆனா அருண் மட்டும் காணோம். கேஸ் போலீஸ் கைக்கு போச்சு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்ஸ்பெக்டர் விஜய் வந்தாரு. பேய் பிசாசு எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சினிமால மட்டும்தான் அப்படின்னு நம்புறவரு இன்ஸ்பெக்டர் விஜய். அவர் நேரா அருண் வீடியோவை பார்த்தாரு. முதல்ல எல்லாமே நார்மலா இருந்துச்சு. ஆனா 12 மணி ஆன உடனே வீடியோ முழுக்க குறுக்கீடு. அதுக்குள்ள ஒரு செகண்ட் மட்டும் ஒரு பழைய பஸ் முன்னாடி பெரிய எழுத்துல நம்பர் 14ன்னு போட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் விஜய் வீடியோவை ஜூம் பண்ணுன்னு சொன்னாரு. வீடியோவை பெருசாக்கி பார்த்தாங்க. அதுக்குள்ள இருந்த ஒரு முகத்தை பார்த்ததும் விஜய்க்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அது 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒருத்தரோட போட்டோ மாதிரியே இருந்துச்சு. பழைய ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. 1998ல ரூட் நம்பர் 13 பஸ் காணாம போனதாக ஒரு பதிவு இருந்துச்சு. 13 பேர் இருந்தாங்க, டிரைவர், கண்டக்டர், பயணிகள். ஆனா அந்த நைட் இன்ஸ்பெக்டர் விஜய் தனியா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போனாரு. 11:58 PM. அந்த பெட்ரோல்ல சிசிடிவி ஆன்ல இருந்தது, மொபைல் ரெக்கார்டும் ஆன்ல இருந்தது, எல்லாமே ரெடியா இருந்தது. 12 மணி அடிச்சுது. அடுத்த நிமிஷமே டிங் டிங் டிங். அந்த நேரம் திடீர்னு போலீஸ் ஜீப்ல இருந்த ரேடியோ தானா ஆன் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டாப், நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு குரல். இன்ஸ்பெக்டர் விஜய் உடம்பே சிலிர்த்து போச்சு. சாலை முழுக்க பனி, ஒண்ணுமே தெரியல. திடீர்னு தெருவுல 2 லைட், ஹெட்லைட் மெதுவா நெருங்குது. இந்த தடவை லைட் மட்டும் இல்ல, முழு பஸ். பழைய பச்சை நிற அரசு பஸ். முன்னாடி ரூட் நம்பர் 14ன்னு போட்டு இருந்துச்சு. பஸ் வந்து ஸ்டாப்ல நின்னுச்சு. கதவு திறந்துச்சு. ஆனா டிரைவர் சீட் காலி, கண்டக்டர் சீட் காலி. உள்ள இருந்த பயணிகள் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களோட கண்கள் மட்டும் திறந்தே இருந்தது. ஒருத்தரும் கண் இமைக்கல. அனைவரும் விஜய மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசி சீட்டுல இருந்த ஒரு உருவம் எழுந்து நின்னது. விஜய் மூச்சே நின்னுடுச்சு. ஏன்னா அது அருண். ஆனா அவன் அருண் மாதிரியே இல்ல. முகம் முழுக்க வெள்ளை நிறமாக, கண்கள் கருப்பு நிறமாக, சிரிப்பு மட்டும் அதிகமா இருந்துச்சு. அவன் மெதுவா கை காட்டி வாங்க சார்னு சொன்னான். விஜய் பின்னாடி நகர்ந்தாரு. அப்படியே திடீர்னு காரோட இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. மொபைல் சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சு. பஸ்ல இருந்த எல்லாரும் ஒரே நேரத்துல எழுந்து நின்னாங்க. மெதுவா கதவு பக்கம் வர ஆரம்பிச்சாங்க. டக் 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 அவர்களோட காலடி சத்தம். அப்புறம் ஒரே சத்தம், இன்னும் ஒரு பயணி வேணும் அப்படின்னு. ரிப்பீட்டடா அதே குரல். இன்னும் ஒரு பயணி வேணும், இன்னும் ஒரு பயணி வேணும், இன்னும் ஒரு பயணி வேணும் அப்படின்னு. விஜய் பயத்துல உறைஞ்சு நின்னாரு. அடுத்த நொடி பின்னாடி இருந்த ஒரு வயதான கிழவர் கத்தினாரு, சார் ஓடுங்க சார், ஓடுங்க சார் அப்படின்னு. விஜய் திரும்பி பார்த்தாரு. மீண்டும் பஸ்ஸை பார்த்தபோது அது காணோம். பனி மட்டும், அமைதி மட்டும் இருந்துச்சு. ஆனா தரையில ஒரு பழைய பஸ் டிக்கெட் கிடைச்சது. அதுல எழுதி இருந்தது ரூட் நம்பர் 14ன்னு எழுதி இருந்தது. ரூட் நம்பர் 14, மணி 12 மணி, பேசஞ்சர் 14 பேர். இன்ஸ்பெக்டர் விஜய் அதிர்ச்சி ஆயிட்டாரு. 1988ல காணாம போன 14 பேர் அப்படின்னா 14வது பயணி யாரு? அருணா? இல்ல அடுத்ததாக அந்த பஸ் தேடுறது உங்களையா?